ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வெஜ் புலாவும் காலிஃப்ளவர் கிரேவியும் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளானது. லாஸ்ட் வீக் ஃபுல்லாக எல்லாருக்குமே சளி, காய்ச்சல், இருமல். அதனால் நிறைய மெடிசன்ஸ் எடுத்துக்கிட்டதுனால வாயெல்லாம் எல்லாருக்குமே புண்ணாக இருந்தது. அதனால் எல்லாருமே காரம் இல்லாமல் கேட்டாங்க. அதனால் எங்கிட்ட இருக்கிற வெஜ்ஜீஸ் எல்லாம் போட்டு ஒரு வெஜ் புலாவ் மாதிரி போட்டுக்கிட்டேன். காலிஃப்ளவர் கிரேவியும் பண்ணிக்கிட்டேன். ஃபஸ்ட்டு காலிஃப்ளவரை சுடுதண்ணியில் போட்டு எடுத்துக்கிட்டேன், உப்பு மஞ்சத்தூள் போட்டு. என்கிட்ட கீ இல்லாதனால பட்டர் நிறையா ஆட் பண்ணிக்கிட்டேன். பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி எல்லாம் ஆட் பண்ணிக்கிட்டேன். காரத்துக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் வெங்காயம் கூட போடல. கேரட்டு, பீன்ஸு, ஸ்வீட் கார்ன் ஆட் பண்ணிக்கிட்டேன். 2 டம்ளர் ரைஸ் எடுத்துக்கிட்டேன். அதுக்கு 3 டம்ளர் கோகனட் மில்க் எடுத்துக்கிட்டேன். ஒரு அரை மூடி தேங்காய் நல்லா துருவி அரைச்சி பால் எடுத்துக்கிட்டேன். மூடி போட்டு 2 விசில் விட்டு எடுத்தோன்னா உங்களுக்கு கமன்னு ரெடி ஆகிடும். மீன்வைல் 2 ஆனியன்ஸை சாப் பண்ணிக்கிட்டேன். கிரேவிக்கு 2 ஸ்பூன் ஆயில் விட்டு பட்டை போட்டு ஆனியன்ஸ் ஆட் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டீஸ்பூன் ஆட் பண்ணேன். தக்காளி 1 நல்லா ஃபைனாக சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன். மூடி போட்டு கொஞ்சம் நேரம் விட்டோன்னா நல்லா வதங்கிடும் தக்காளி. சமையலுக்கு ரொம்ப முக்கியமே பொறுமை தான். என்ன பண்ணுறது, இந்த அவசரமான உலகத்தில் அவசரமாக சமைக்க வேண்டியதாக இருக்குது. 2 ஸ்பூன் மிளகாத்தூளும் போட்டுக்கிட்டேன். கொஞ்சம் அரைக்கிறதுக்கு பட்டை, சோம்பு, முந்திரி, தேங்காயும் அரைச்சி போட்டுக்கிட்டேன். பன்னீரையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். அதில் மீன்வெல் ரெடி ஆயிடுச்சு. என்னோடய புலாவ் இறக்கி வச்சிட்டோம். லாஸ்ட்டாக அரைச்ச பேஸ்ட்டும் போட்டு ஒரு ஸ்டிர் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டோம். எங்களுக்கு இப்படி தான் இருந்தது லாஸ்ட் வீக் சண்டே. தேங்க்யூ.